நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். 2 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், நல்ல மடிசெட்டு, நல்ல காம்போலத்தோட விற்பனைக்கு வந்திருக்குது. கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளுங்க. 2மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த கருப்பு மாடு தலைச்சங்கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து 4 பல்லுங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. என்னை கண்ணு போடுறதுக்கு 1 வீக் எடுத்துக்கும். நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பளத்தோடு இருக்குது. நல்ல குவாலிட்டியான கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. நல்ல பெருவெட்டு, பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி, மொட்டை போடி டைப்பான கிடாரிங்க. நல்ல லாபம் ஈட்டலாம், பண்ணைகளுக்கு ஏற்ற கிடாரி. தலைச்சனுக்கே ஒரு 13 டு 14 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பொருள், நல்ல தரமான பொருள், கட்டத்துறைக்கு ஏற்ற பொருள், 4 புல்லு தலைச்சங்கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கா. அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப்பு, செவல மறையில் ரொம்ப ரேர் கலர் பீஸும் கூட, 2 மீத்துங்க, கடைப்பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த கண்ணு போட இதுவும் 1 வீக் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனோட கறவை திறன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 13 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். சேலம் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. 2க்கும் சொல்லி தப்பலாம் அது கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரோ. அட்வான்ஸ் போட்டால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கிடலாம் சொல்லியிருக்காங்க.